ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷனோட 2 நாளுக்கு முன்னாடி வேற லெவல்ல ஒரு ரூல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க PKL. அது FVM பத்தினது என்ன அப்படிங்கறத நான் டீடைல்டா சொல்றேன். பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு ஆப்பு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் PKL. அது மட்டும் இல்லாம ஓவரால் இந்தியாவில இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் கெத்து காட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி நம்ம தமிழ்நாடு மக்கள் இந்திய அளவுல ஏன் ட்ரெண்டுங்கிறதையும் சொல்றேன். அண்ட் ஒரு சில தமிழ்நாடு OG ரைடர்ஸ் வந்து இப்போதைக்கு ஆக்ஷனுக்குள்ள இருக்காங்க, அதை பத்தியும் சொல்றேன். ஓவரால் பார்க்கும்போது இது ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ வீடியோ மாதிரி தான். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள் ஆக்ஷன், இன்னைக்கு தான் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியன் பிளேயர்ஸ் யார் யார் ஆக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. 16 ஈரானியன் பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு ஆக்ஷன்ல அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க எல்லாருமே. அண்ட் தென் பங்களாதேஷ் பிளேயர்ஸும் 10 பேர் வரைக்கும் ஆக்ஷன்ல இருக்காங்க. இது அவங்களோட லிஸ்ட். இது இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கிற பிளேயர்ஸ்லாம் இவங்க. அதுலயும் மலேசியன் பிளேயர்ஸை பாருங்களேன். DV குமரன், V குணசீலன், தினேஷ் ராஜ் கோபாலன், மாதவ ராவ் ராமாநாயுடு, சுரேஷ் லியோங் கிம் சிங் எல்லாமே தமிழ்நாடு பேரா இருக்குல்ல. எஸ், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வம்சாவளியை சேர்ந்த கபடி பிளேயர்ஸ். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னடா அது ஓவர்சீஸ் பிளேயர்ல தமிழ்நாடு பேர் இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் டீம். ஓவரால் நிறைய டீம்ஸ் வந்து இந்த டைம் வந்து ஈரான் பங்களாதேஷ் இல்லாம 10 டீமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 10 டீமோட பிளேயர்ஸ் கேட்க நல்லா இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Day 1 ஆக்ஷனுக்கு வந்து சாரு சர்மா அவர் தான் வந்து இருக்க போறாரு. அதுதான் டெலிகாஸ்ட் இருக்க போகுது. அண்ட் கூடவே Day 2 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் மல்லிகா சாகர் அவங்க தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இதை இப்போதைக்கு PKL அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை பத்தின டீடைல் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, FVM பத்தின டீடைல்லாம் நீங்க கடைசியா தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அதற்கு முன்னாடி மேலும் ஒரு சில அப்டேட் இருக்கு. தமிழ் தலைவாஸ் இல்ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபேன்ஸை பத்தி பேசிடுவோம். தமிழ்நாட்டில் PKLக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக PKL வந்து ஒரு ஸ்டாட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாட்ஸ்னு சொல்லலாமா, இல்லை ஒரு கணக்கெடுப்புன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியாவில் எங்க PKL பத்தி அதிகமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ தான் அது. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். 22.03%, 100% அவங்க தான் அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து கர்நாடகா 19.50%, மகாராஷ்டிரா 14, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் அதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ தமிழ்நாடு தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம PKL பத்தி கபடியை பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து PKL ஆக்ஷன், முக்கியமா ஆக்ஷனை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு ரேஷியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்கவே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஃபேன்ஸ் எப்பவுமே கபடி PKLக்கு வந்து ஒரு தனி கௌரவம் கொடுப்பாங்க. அது இங்க வந்து ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இதெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு இப்போதைக்கு PKL சீசன் 12 ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது இல்லையா. ஸோ இதுல மற்ற ஸ்டேட், ஓவரால் இந்தியா ஃபுல்லா வந்து எந்த டீமை பத்தி அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு, எந்த டீமை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்றாங்க இல்ல சோசியல் மீடியாவில் பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 டீம் வேற லெவல்ல ஆதிக்கம் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு பட்னா பைரட்ஸ், இன்னொன்னு தமிழ் தலைவாஸ். பட்னா பைரட்ஸ் 3 டைம் சாம்பியன். அவங்க வந்து ஒரு ஸ்டார் டீம். அவங்கள பத்தி பேசுறது நார்மலான ஒண்ணுதான். இன்னொன்னு அது ஹிந்தி பேஸ் பண்ண, பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் ஒரு சவுத் பேஸ் பண்ண டீம். சோ தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகாவில கொஞ்சம், அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில கூட தமிழ் தலைவாச பத்தி பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேச கூட தமிழ் தலைவாச பத்தி பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதிகமான இடங்கள்ல இந்தியாவில வந்து பேசின டீமா தமிழ் தலைவாஸ் தான் இருக்கு. தமிழ் தலைவாச பத்தி தான் அவ்வளோ பேர் வந்து பேசியிருக்காங்க இந்தியா அளவுல. இப்ப ரீசெண்டா அது இல்லாம ஹரியானா ஸ்டீலர்ஸ், அவங்க ஹரியானால பேசப்பட்டிருக்கு. டெல்லி டீம், தெலுங்கு டைட்டன்ஸ் பத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பேசியிருக்காங்க. புனேரி பல்டன், குஜராத் ஜெயன்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், ராஜஸ்தான்ல மட்டும் பேசப்பட்டிருக்கு. பட் இந்த யூமுமா மாதிரியான டீம்ஸ் எல்லாம் வந்து யாருமே பேசல, கோச்சிக்காதீங்க. பட் அந்த ஸ்டாட்ஸ் நான் கொடுக்கல, PKL தான் கொடுத்திருக்காங்க. ஓவரால் தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இந்தியா அளவுல வந்து எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டீமை பத்தி நிறைய பேசி இருக்காங்க. ஸோ அதற்கு நாமளுமே ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் இதுல வந்து கெத்தா மேல டாப்ல உட்காந்துருக்காங்க. கேட்கவே பார்க்கவே செம்மையா இருக்கு. அண்ட் PKL சீசன் 12க்கான ஆக்ஷன் பத்தி அபிஷியலா, அதாவது இதான்பா கரெக்டான பர்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு PKL ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாம சொன்ன அதே பர்ஸ் வேல்யூ, அதே டீம் ஸ்லாட் தான் வந்து இப்ப இவங்களுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் தலைவாசுக்கு 2.55 crore, அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 4.56 டெல்லி கிட்டையும், குறைந்தபட்சம் UPS கிட்ட 1.86 crore. இதுதான் வந்து வேல்யூ அப்படிங்கிறது இப்போதைக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஒவ்வொரு டீமோட பர்ஸ் வேல்யூ. நீங்க இன்னும் பார்க்கலையா, பார்த்துக்கோங்க.
அண்ட் இது இல்லாம கேட்டகரி சி பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேம் வந்து என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த நேம்ஸ்லாம் வந்து கே பிரபஞ்சன். எஸ், பிரபஞ்சன் அண்ணனோட நேம் வந்து இப்போதைக்கு ஆக்ஷன்ல இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியான. அண்ட் அவர் மட்டும் இல்லாம ராம்குமார் மாயாண்டியோட நேமும் கேட்டகரி சில ஆக்ஷன்ல இருக்கு. தமிழ் தலைவாஸ் திரும்ப போவாங்களா எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ராம்குமார் மாயாண்டி ஞான அபிஷேக் 2 பேருமே ரூல்ஸ் படி அந்த சைன் பண்ணப்பட்ட சீசன் வந்து ஒரு போட்டி கூட ஆடல. இன்ஃபேக்ட் டீம் கூட இல்லாமலேயே வெளியே அனுப்பப்பட்டாங்க. அதனால ரூல்ஸ் படி வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ராம்குமார் மாயாண்டி அவங்களுக்கு தமிழ் தலைவாசா ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஆக்ஷன்ல கண்டிப்பா ராம்குமார் மாயாண்டிக்கு தமிழ் தலைவாஸ் போய் எடுப்பாங்க. அவர் மட்டும் இல்லாம கே பிரபஞ்சன் அவைலபிளா இருக்காரு. வி அஜித் குமார் தமிழ் தலைவாசோட ரைடர் கேட்டகரி சில தான் இருக்காரு. சந்திரன் ரஞ்சித் அண்ணனும் தன்னோட நேம் ஆக்ஷன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இது இல்லாம என்னோட ஃபேவரட், நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், கே செல்வமணி, அவரோட பேருமே இதுல இருக்கு. மாசான முத்துவும் கேட்டகரி சில தான் இருக்காரு. இந்த மாதிரி பல ரைடர்ஸ் கேட்டகரி சில என்ட்ரி ஆயிருக்காங்க. அண்ட் ஒரு சில ஆல்ரவுண்டர்ஸ், டிஃபெண்டர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. நான் எல்லார பத்தியுமே பேச முடியாது, ஏன்னா அதுக்கு தனியா வீடியோ போடணும். பட் அதுக்கு டைம் இல்ல, ஏன்னா இன்னைக்கு ஆக்ஷன் நடக்க போகுது. ஐ மீன் May 31 ஆக்ஷன் நடக்க போகுது. நான் May 30 அன்னைக்கு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, PKL இப்போதைக்கு FVM ரூல் அப்படிங்கறத மாத்திருக்காங்க. என்னன்னா, அது வழக்கமா இருந்தா 6 எலைட் பிளேயர் ரிட்டைன் பண்ணா ஒரு FVM கூட கிடையாது. 5 பேர் ரிட்டைன் பண்ணா ஒரு FVM, 3 பேருக்கு ரிட்டைன் பண்ணா 3 FVM இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? சோ அந்த 3 FVM அப்படிங்கிறது UPS தவிர மற்ற எல்லா டீமுக்கும் 3 FVM தான். பட் இந்த முறை ஆக்ஷன்ல ஒரு பிளேயரை FVM கொடுத்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், முகமது ரேசா ஆக்ஷன்ல ஒரு 2 கோடிக்கு வராரு. அவர் ஹரியானா ஸ்டீலர்ஸ் திரும்பவும் FVM யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது முகமது ரேசாவை ஒரு சீசன், அதாவது PKL சீசன் 12க்கு மட்டும் FVM யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி சீசன் 12 மற்றும் சீசன் 13 2 சீசனுக்கும் அவங்களால FVM யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இது பிளேயர்ஸுக்கு வச்ச செக் தான், ஒரு ஆப் தான். முகமது ரேசா மாதிரியான பிளேயர்லாம் இந்த மாதிரியான ரூல்ஸ்ல வந்து சிக்கினாங்கன்னா 2 வருஷம் FVM யூஸ் பண்ணி அந்த டீம் எடுத்தாங்கன்னா அவர் 2 வருஷம் டீம்ல ஆடியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற அந்த ரூல். ஸோ வழக்கமா FVM யூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு பிளேயரை, அந்த பிளேயர் அந்த சீசன் ஆடலாம், அடுத்த சீசன் விருப்பம்னா அவர் ரிலீஸ் ஆகி ஆக்ஷனுக்குள்ள போயிடலாம். பட் இந்த முறை ஒரு வருஷத்துக்கான FVM கொடுப்பாங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தேவை அந்த பிளேயர் 2 வருஷத்துக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா 2 வருஷம் இருக்கிற FVM கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கும் FVM கார்டு இருக்கும், 2 வருஷத்துக்குமான FVM கார்டு இருக்கும். நீங்க எது காட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயர் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முகமது ரேசா தான் பெரிய எக்ஸாம்பிள். அவர் ஹரியானா ஸ்டீலர்ஸ் FVM 2 இயர்ஸ் FVM யூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா 2 வருஷம் அவர் ஆடியா ஆகணும், ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல வெளியே போகவே முடியாது. சோ இது வந்து இப்போ புதுசா கொண்டு வரப்பட்டிருக்க ரூல். இது எல்லாமே PKL டீம்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வச்சதுனால தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆக்ஷன்ல எடுத்து FVM யூஸ் பண்ணி தாங்க வளர்த்து விட்ட பிளேயர்ஸை. பட் இருந்தாலும் அவங்க அடுத்த வருஷமே ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால டீம்ஸ் ரிக்வஸ்ட் வச்சதுனால இந்த 2 இயர்ஸ் FVM அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் மெகா ஆக்ஷனை நடத்தி அதுக்கப்புறமா ரிட்டர்ன்ஷனை பேஸ் பண்ணி போனாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது எல்லாமே சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் மறக்காம எல்லாருமே போயிட்டு ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம இந்தியா சார்பாக எக்கச்சக்க பேர் மெடல்ஸா வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. பட் IPLலையும் PKLலையும் நம்ம அதை மறந்துட்டோம். நான் அதை பத்தி வீடியோ தனியா போடுவேன், நீங்க யாருமே பார்க்கலாம் கூட நான் அப்டேட் பண்ணுவேன். பட் அது நாளைக்கு May 31 முடிய போது. முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவோட மெடலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து சேரும். மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.